ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியிலிருந்து லாலு பிரசாத்தின் மூத்த மகன் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். பீகாரினுடைய பிரதான எதிர்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியினுடைய தலைவர் லாலு பிரசாத் யாதவ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தனது மூத்த மகன் தேஜ் பிரதாப்பை 6 ஆண்டுகள் கட்சியிலிருந்து நீக்குவதாக அவர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தேஜ் பிரதாப் யாதவ் ஏற்கனவே திருமணமானவர். இந்த நிலையில் நேற்றைய தினம் சமூக வலைதளத்தில் ஒரு புகைப்படம் ஒன்றை பதிவிட்டிருந்தார். அதில் ஒரு பெண்ணுடன் நெருக்கமாக இருப்பது போன்ற ஒரு புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. அந்த புகைப்படத்தில் இருப்பவரினுடைய பெயர் அனுஷ்கா யாதவ் என்றும் அவரும் தாமும் 12 ஆண்டுகளாக உறவில் இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்த நிலையில் கட்சிக்கும் குடும்பத்திற்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கில், அதாவது நல்லொழுக்கத்தை மீறி செயல்பட்டதன் அடிப்படையில் தேஜ் பிரதாப் யாதவ் கட்சியிலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் 6 ஆண்டுகளுக்கு நீக்கப்படுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். அவருடன் யாரும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் எனவும் லாலு பிரசாத் யாதவ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் லாலு பிரசாத் தேஜ் பிரதாப்பினுடைய இந்த செயல் என்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், இது கட்சி மற்றும் குடும்பத்திற்கு அவப்பெயரை உண்டாக்கும் வகையில் இருப்பதால் அதனை பொறுத்து கொள்ள முடியாது என்றும், அதனால் இந்த நடவடிக்கை எடுப்பதாகவும் லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்திருக்கிறார். பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த விவகாரத்தை, அதாவது தேஜ் பிரதாப் விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த நடவடிக்கையை லாலு பிரசாத் யாதவ் மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.